Hi friends, welcome to Mekan Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த புல்லட் மிக்ஸி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் இத வாங்கும்போது ஒரு ரிவ்யூ போட்டுருந்தேன். இப்போ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கு அப்படினு போடலாம்னு. ஏனா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க. இது எங்க வாங்குனீங்க? என்ன எப்படி இருக்கு? எப்படி வர்க் ஆகுது அப்படின்றது. அதனால தான் ஒரு வீடியோவா எடுத்து போடலாம் அப்படினு இப்போ நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த ஜார் நல்லா பிரைட்டா இருந்துச்சு. இப்போ 8 மாசம் மேல ஆயிடுச்சு இல்லையா, அதனால இதனுடைய குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கு. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனா ஜார் நல்லா திக்கா தான் இருக்கு. இதுவும் இது ரெண்டும் தான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ரொம்ப யூஸ் பண்ணியாச்சு, நல்லா இருக்கு. பட் இந்த இதை பத்தி தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இது எங்கே வாங்குனீங்க, இதனுடைய ப்ரைஸ் என்ன, இது எப்படி வாங்குறது அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் இப்போது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய ரிவ்யூ சொன்னால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கும் கிடைக்கும். யூஸ் பண்ண வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் நான் எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 1899 ரூபா, 1900 ரூபா அந்த ரேஞ்சில் இது வாங்கியிருந்தேன் நான் 8 மாதம் முன்னாடி. இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ இந்த பிளேடு நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த புஷ் இருக்கு இல்லைங்களா, இதில் லீக் ஆகுது. கொஞ்சம் 2 புஷ்ஷுமே லீக் ஆகுது. இப்போ சர்வீஸ் சென்டர் நம்ம இங்கே பாலக்காடில் பார்த்திங்கன்னா இல்லை. சரி நம்ம பக்கத்தில் மிக்சியில் இது பண்ணுவாங்களா, சர்வீஸ் சென்டர் இருக்கும் இல்லையா, அங்கே போனால் அவங்களால இது இங்கே பண்ண முடியாது, நீங்கள் டவுன் போனீங்கன்னா கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே இது போயிடுச்சு. என்னென்னா இப்போ நம்ம ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம லிக்யூடு தண்ணி ஊற்றி நம்ம சட்னிலாம் பண்ணோன்னா அப்போ இந்த உள்ளெல்லாம் போயிடும் நம்மளுக்கு. அதுதான் பிரச்சனை இப்போது. அதனால் இப்போது சர்வீஸ் சென்டர் தான் பார்க்கணும். ஆனால் இதனுடைய இந்த ஜார்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் கிராக் இல்லை, நல்லா திக்காக குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ இதனுடைய ட்ராபேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது தாங்க. அதாவது இப்போது லிக்யூட்லாம் ஊற்றி அரைக்க முடியலை. சர்வீஸ் சென்டர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அவைலபிளாக இல்லை. அதோட இந்த மோட்டாரும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸெல்லாம் நீங்கள் போட முடியாது. ஒரு 7 நிமிஷம் ஓடும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்மளுக்கு பயமாகிடும், என்னடா அது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஒரு டைம் எனக்கு அப்படியே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மோட்டாரில் அது ஓடுது. ஸோ கண்டினியூஸாலாம் போட முடியாது, அதுவும் ஒரு ட்ராபேக்கு. இப்போ இந்த சர்வீஸ் சென்டர் பார்த்துட்டு இது சரி பண்ணணும். இதுக்கு எவ்வளவு ப்ரைஸ் ஆகுன்றதெல்லாம் இன்னும் தெரியலை. இன்னும் அதாவது இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன அவுட்டர் ஏரியா மாதிரி, அதனால இங்கே இல்லை. இங்கே இங்கே உள்ள மிக்ஸி சர்வீஸ் சென்டர்லலாம் பண்ண முடியலை. ஸோ இனிமேல் நீங்கள் இதை வாங்கன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மிக்ஸியோட வர்றது புல்லட் ஜார்ஸ் இப்போல்லாம் அவைலபிளாக நிறைய ஆன்லைனில் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி வேணால் வாங்கிக்கோங்க. சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இது வாங்கிட்டேன், வேறு பண்ண முடியாதுன்னு பார்க்கணும். முடிஞ்சால் நான் அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த மஞ்சள்லாம் காமிப்பாங்க பண்ணலான்ட்டு, தயவு பண்ணி அதெல்லாம் ரிஸ்க்கே எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது. நல்லா அரைக்கும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்கணும். மொத்தமாலாம் இது இவ்வளோ பெரிய ஜார் இருக்குது, இதுக்கு ஃபுல்லாக போட்டு அரைக்கலான்னா அரைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைக்கும். தேங்காய்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். ஆனால் இப்போ பேஸ்ட்டு, ஸ்மூத்தீஸு, அப்புறம் சட்னிஸு இதெல்லாம் இனி இந்த புஷ் மாத்திர வரைக்கும் பண்ண முடியாது. அதுதான் இப்போது பார்க்கணும். புல்லட் மிக்ஸி வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது யூடியூப் சேனல், ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் நானுமே ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வாங்கும்போது நல்லா தான் இருக்குது, இப்போயும் நல்லா தான் இருக்குது. இந்த ஜார்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக திக்காக. இதுதான் நான் அமேசானில் வாங்காமல் இன்செஸ்டா அப்படின்ற அந்த வெப்சைட்டில் வாங்கினேன். ஏன்னா அதில் 1000 rupees டிஃப்ரென்ஸ் இருந்தது. அமேசானை விட அதில் கம்மியாக இருந்துச்சு. அவங்களுடைய ப்ராடக்ட் தான் இது, அதனால் வாங்கினேன். ஆனால் அந்த யூடியூப் சேனலில் அவங்க சொல்லியிருந்தாங்க
ஆர்டர் பண்ணிவிட்டு 13 days ஆகிடுச்சு, அவங்க அமௌண்ட்டு ரீபே பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் அனுப்புனாங்க. ஸோ ரொம்ப லேட் பண்ணாங்க அப்படின்னாங்க. அதனால தான் நான் கேஷ் ஆன் டெலிவரி போட்டேன். சரி நம்ம ஆர்டர் பண்ணுவோம், வந்தால் ஓகே, வரலைன்னா நம்ம வேறு பார்த்துக்கலான்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் 15 days ஆகிடுச்சு வர்றதுக்கு. ஆனால் வந்துடுச்சு எனக்கு. பட் ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு நான் நம்பர்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப பேர் ஆசைப்பட்டு கேட்குறீங்க. இதில் இவ்வளோ ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் மிக்சியோடு வர்ற இந்த மாதிரி புல்லட் ஜார்ஸ் வருது இப்போது. என்ன கேட்டால் நீங்கள் அப்படி வாங்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இங்கே சர்வீஸ் சென்டரில் அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்னாங்க. இந்த புல்லட் மிக்சி வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க. ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு அழகாக இருக்குது அப்படின்ட்டு வாங்கிடுறாங்க. நல்லா அரைக்கும் அப்படின்ட்டு இந்த நம்ம ஆட்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தெரியும். வாங்கினதுக்கப்புறம் தான் இது வந்து என்னென்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த சர்வீஸ் சென்டரில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வேணான்னு தான் சொல்லுவோம், இது வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்னாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு வந்து இது கூட 1900 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதனால் யூசேஜ் என்ன இருக்குது, நம்மளுக்கு இந்த 2 பிளேடு வந்து ரொம்ப முக்கியம். இதனுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. அதனால் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒன்றுமே க்ராக் ஆகலை, இது வரைக்கும் எதுவுமே க்ராக் ஆகலை. எத்தனையோ டைம் யூஸ் பண்ணிட்டேன். பட் வந்து பிளேடு சரியில்லை அப்படின்றப்போ நம்மளால் இது வந்து யூஸே பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 1900க்கு நீங்கள் வந்து இது வாங்குறதுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நம்ம மிக்சியே வாங்கிடலாம். நார்மல் மிக்சி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். நான் இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு கொஞ்சம் பயம். இதெல்லாம் இது எந்த அளவுக்கு வந்து நம்மளால் போட முடியும்னு தெரியல. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக போட்டாலே அதுவே வந்து மோட்டார் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுது. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து பவர் இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது வந்து மிக்ஸி அளவுக்கு வந்து வோல்டேஜ் இருந்தால் தான் நல்லது. அப்போது இப்போ மிக்ஸிலே உங்களுக்கு வந்து இந்த புல்லட் ஜார்ஸ் வருதுன்னா நீங்கள் அப்படி வாங்கிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது மட்டும்தான். அதர்வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப குவான்டிட்டியில் பண்ணும்போது சட்னியும் சரி மாவுலாம் அரைக்க முடியாது. அது ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போது வந்து அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது சூட் ஆகாது உங்களுக்கு. அதனால தான் வந்து என்ன கேட்டால் நீங்கள் வந்து நார்மல் மிக்ஸியே போயிடுங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு டிமார்ட்டில் வந்து 1000 rupeesல வந்து இந்த 2 ஜாரும் இந்த 2 பிளேடாக 1 பிளேடான்னு எனக்கு தெரியல, அது வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். யூஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பிராண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. கஜாஃபாவோ ஏதோ ஒரு பிராண்டுங்க, எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பேர். ஸோ அதை நீங்கள் டிமார்ட்டில் வந்து உங்கள் ஊரில் இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுதாங்க வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு ஆசைப்பட்டு நீங்கள் வாங்கிட்டு நாளைக்கு என்னால் கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு திரும்ப ஒரு ரிவ்யூ வந்து போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.